ஹலோ வியூவர்ஸ். டிஎன்இஏ கவுன்சிலிங் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகி இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரவுண்ட் ஒன்றில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸும் வந்துருச்சு. அதே மாதிரி நிறைய பேர் நீங்கள் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பீங்க. நிறைய பேர் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருந்தவங்க வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி சார் எனக்கு வந்து இந்த சாய்ஸில் காலேஜ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்கு மேலே ஒரு 4 to 5 சாய்ஸஸில் இருக்க காலேஜஸில் வந்து எனக்கு அப்போர்ட் மூமெண்ட் ரிசல்ட் வந்து கிடைக்குமா, எப்படி கண்டிப்பாக கிடைக்குமா, இதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் அதுமாதிரி கிடச்சிருக்கா, உங்களுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கொயரிஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் ரொம்ப பேனிக்காகவும் இருக்காங்க. ஸோ நான் முக்கியமாக சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயப்பட வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு அவசரப்பட வேணாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். நிறைய பேர் வந்து அப்போர்டு மூமெண்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டுன்ற ஆப்ஷன் நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மகிட்ட நிறையா என்கொயரிஸ் வந்துச்சு. ஸோ நான் அதை வச்சு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னோட என்கொயரிஸ் வந்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்துருப்பீங்கன்றது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது. ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு சீட்ஸ் வந்து ஷஃபில் ஆகி உங்களுக்கும் வேறு அதர் காலேஜஸ் வந்து அலாட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இப்போ இந்த டிக்ளைன் அண்ட் அப்போர்டும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கும் இதுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அக்செப்ட் அண்ட் அப்போர்டில் சப்போஸ் உங்களுக்கு அப்போர்ட் மூமெண்ட் வந்து ரிசல்ட் ஃபேவரபுளாக இல்லை, வேறு காலேஜ் கிடைக்கலன்றது நீங்கள் டேரெக்டாக ஆல்ரெடி அலாட் ஆன காலேஜ் வந்து எடுத்துக்க முடியும். ஆனால் அதுவே நீங்கள் டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் இப்போ கொடுக்குறீங்க அப்படின்றது உங்களால் அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ ஏற்கனவே வந்து ஒரு காலேஜ் அலாட் ஆகிருக்கு அப்படின்றது நீங்கள் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் அப்போர்ட் மூமெண்ட் ரிசல்ட்டில் காலேஜஸ் வந்து கிடைக்கல அப்படின்னு வரும்போது ஆல்ரெடி அலாட் ஆன காலேஜும் உங்களால் எடுக்க முடியாது. ஸோ இதுதான் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் டிக்ளைன் அண்ட் அப்போர்டில். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் இப்போ ரவுண்டு 2 ஒரு ரவுண்டு 3 வந்து அட்டன் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நம்மளோட வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கீங்கன்றது நீங்கள் அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துட்டு இப்போ அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்தவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து முன்னாடியே டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டாக வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுமே வந்து வந்துருச்சு. அதை ஸோ வந்துட்டு உங்களோட ஐடிஸ் வந்து நீங்கள் லாகின் பண்ணி செக் பண்ணிக்கிங்க யார் யாருக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்றத. அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 7/8/2024 அதாவது August 7க்குள்ளே நீங்கள் வந்துட்டு காலேஜ் போயிட்டு விசிட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு கொடுத்துருக்க டைம் வந்து 7 தான். இன்றைக்கி வந்து டே 5th 5 of August. ஸோ இன்னும் உங்களுக்கு 2 days டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் காலேஜஸ் விசிட் பண்ணி அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட அந்த ஃபீஸ் பே பண்ண சொல்கிறது மற்ற வேறு என்ன மாதிரியான கைட்லைன்ஸ்லாம் அவங்க சொல்கிறாங்களோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அக்செப்ட் அண்ட் அப்போர்டு நிறைய பேர் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அக்செப்ட் அண்ட் அப்போர்டு கொடுத்த நீங்கள் எல்லாருமே வந்துட்டு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இங்கே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை எடுத்துகிட்டு நீங்கள் டிஎஃப்சி போய் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக இந்த டிஎஃப்சி போய் நீங்கள் விசிட் பண்ணி ஃபர்தர் உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டர்ஸு அப்போர்ட் மூமெண்ட்டுக்கான ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்றது உங்களுக்கு இங்கே சைட்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த டிஎஃப்சி சென்டர் நீங்கள் விசிட் பண்ண போகிறதுக்கான டைமிங் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 7th of August. ஸோ இந்த டேட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போய் காலேஜஸை விசிட் பண்ணுறதோ இல்லை நீங்கள் போய் டிஎஃப்சி விசிட் பண்ணுறதோ வரும். ஸோ இது எல்லாமே நீங்கள் ரொம்பவும் முக்கியமாக கவனித்து அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இது இல்லாமல் இன்னொரு விஷயம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நான் இப்போ அக்செப்ட் அண்ட் அப்போர்டும் சொன்னேன், அக்செப்ட் அண்டு கன்ஃபார்ம் வந்து நம்ம முன்னாடியே சொன்னால் டேரெக்டாக உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்துடும். ஸோ அதை எடுத்துகிட்டு நீங்கள் போய் காலேஜஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து உங்களுக்கு அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம். அதில் பெரிய விஷயம் இல்லை. பட் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக எது இருக்கும் பார்த்தோம்னா அக்செப்ட் அண்ட் அப்போர்டும் அதேமாதிரி டிக்ளைன் அண்ட் அப்போர்ட். ஸோ ரெண்டுத்தை பற்றியுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி நான் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ அடுத்து அதே மாதிரி டிக்ளைன் அண்ட் குவிட் கவுன்சிலிங் ஒரு ஆப்ஷன்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து மேக்ஸிமம் நீங்கள் யாருமே யூஸ் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அது யார் யூஸ் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சம் அதர் காலேஜஸ் ஆர் கோர்சஸ் வெளியே ஏதாவது கிடச்சிருக்கு, மேபி மேனேஜ்மெண்ட் கோட்டாவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கிடச்சிருக்குன்றது அந்த சைடில் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக டிக்ளைன் அண்ட் குவிட்டை வந்துட்டு தைரியமாக கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்றது எனக்கு இது நம்பி தான் சார் இருக்கேன், இதில் தான் சீட் எனக்கு அலாட் ஆகணும், இதுதான் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது அந்த ஆப்ஷன் பக்கம் போகாதீங்க. மேக்ஸிமம் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கூட நீங்கள் தவிர்த்துருங்க. அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்ட் அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போது இதை தவிர்த்து நீங்கள் என்ன தான் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் அண்டு கன்ஃபார்மே கொடுக்கணும்னாலும் உங்களுக்கு அது காமிக்காத மாதிரியான இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட் அலாட்டட். ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு கேட்டகரியிலையுமே வரமாட்டீங்க.
உங்களுக்கு எந்த காலேஜஸுமே அலாட்டு ஆயிருக்காது. ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கான ரீசன் என்ன? இந்த நாட் அலாட்டடுன்ற சிச்சுவேஷன் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இல்லை ரொம்ப கம்மியான சாய்ஸஸ் தான் கொடுத்துறீங்க. இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஆவரேஜாக ஒரு 60 to 100 சாய்ஸஸ் இல்லை ஒரு 80 சாய்ஸஸ் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். ஸோ நிறையா காலேஜஸ் வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து உங்களோட சாய்ஸஸை வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருந்திருப்போம் நிறைய வீடியோஸில். ஸோ இது ஒரு முக்கியமான ரீசன் உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகாமல் போகிறதுக்கான சான்சஸ். ஸோ இப்படி இருக்கிறது நீங்கள் என்ன பண்ணுன்னா உங்களோட சாய்ஸஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ நிறைய காலேஜஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும், பட் இருந்தாலும் சாய்ஸஸை அதிகமாக வைங்க. காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க, அதுக்கேற்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய சாய்ஸஸ் வைங்க. நிறைய பேர் எங்கே மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, சார் நான் வந்து சென்னையில் இருக்கேன், எனக்கு கோயம்புத்தூரில் காலேஜஸ் அலாட் ஆகிருக்கு, ஆனால் வந்து எனக்கு லொக்கேஷன் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்க. பட் உங்களுக்கு காலேஜ் அலாட் ஆகியிருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றத நிறைய பேர் மறந்துடுறீங்க. கண்டிப்பாக அக்செப்ட் அண்ட் அப்போர்டு வந்துலாம் வந்து கொடுக்கலாம், பட் இருந்தாலும் கிடைச்ச காலேஜை வந்து நழுவ விடாதீங்க, வேஸ்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் அந்த காலேஜஸில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கான வே என்னவோ அதை வந்து பாருங்கள். ஸோ என்னோட ஒரு சஜஷன் அதுதான். கண்டிப்பாக முக்கியமாக ஒரு விஷயம், ஸோ நிறைய பேர் வந்துட்டு சஜஸ்ட் பண்ணல, அதே மாதிரி நிறைய பேர் இந்த விஷயங்கள் பற்றி பேசலை. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் இன் கட் ஆஃப். ஸோ நம்ம நிறைய ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சரி, நம்மளோட டிஎன்இஏ இந்த இயர் ப்ரெடிக்ஷன்ஸும் படி நம்ம கட் ஆஃப் வந்து குறையும் அப்படின்ற மாதிரி ரொம்பவும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். பட் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட்டாக கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ்டாக இப்போதைக்கு போயிட்டுருக்கு. ஸோ ரவுண்டு 1 உங்களுக்கு இன்க்ரீஸ்டாக போயிட்டுருக்கு. இதை நீங்கள் வந்து நோட் பண்ணணும். சார் ரவுண்டு 2 and 3 அப்படி இருக்குமா அப்படின்னா நம்மளால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. ஃபர்தர் வந்து கவுன்சிலிங் நம்ம ரவுண்டு 2 and 3 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 to 3 days சாய்ஸ் ஃபில்லிங் அவங்க பண்ணி இப்போ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு நம்மளால் கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இப்போ இதனால் நீங்கள் முக்கியமாக சாய்ஸஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதிகமாக சாய்ஸஸ் வைக்க ட்ரை பண்ணுங்கள், நிறைய காலேஜஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க, நிறைய லொக்கேஷன்ஸையும் சூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே என்னோட சஜஷன்ஸ். ஸோ இப்போ ரவுண்டு 1 வந்து எண்ட் ஆயிடுச்சு, இப்போதைக்கு நாட் அலாட்டட் வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு இன்னும் என்னென்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ட் ஃபார் அப்போர்டு சாய்ஸஸ். ஸோ நீங்கள் அப்போர்டு சாய்ஸஸில் இருக்க காலேஜஸ் எதை எனக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு உங்களுக்கு வந்துட்டு எந்த காலேஜஸும் அலாட் ஆகலை, பட் இருந்தாலும் அப்போர்டு சாய்ஸஸில் ஏதாவது காலேஜஸ் வந்து அலாட் ஆக சான்சஸ் இருக்கா அப்படின்றத உங்களால் செக் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ட் ஃபார் அப்போர்டு சாய்ஸஸ்ன்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இதோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் 10th அன்றைக்கி வரும். ஸோ சேம் உங்களுக்கு வந்துட்டு அக்செப்ட் அண்ட் அப்போர்டு டிக்ளைன் அண்ட் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் ரிசல்ட் ஆகஸ்ட் 10 தான் வரும். சேம் நீங்களும் அதில் வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்போர்டு சாய்ஸஸ் வச்சுருந்தீங்க அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னொரு ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டுன்றது அகைன் நீங்கள் ரவுண்டு 2க்கு போயிட்டு அங்கே வந்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறீங்க அப்படின்றது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 180 கட் ஆஃப் இருக்கீங்க, பட் ஆனால் உங்களுக்கு 180 சரி ஓகே, ஒரு 180 to 185 கூட வச்சுக்கலாம். இந்த கட் ஆஃபில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு அங்கே ரவுண்டு 2ஓட ஸ்டார்டிங் கட் ஆஃபே 179. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அங்கே காமிக்கிற காலேஜஸில் சீட்ஸ் அலாட்டாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வேக்கன்சி லிஸ்ட்டும் உங்களுக்கு வந்துடும். அதை வச்சு நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சாய்ஸை நீங்கள் டிசைட் பண்ணலாம், என்னென்ன மாதிரியான காலேஜஸில் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாய்ஸஸ் வைக்கிறீங்கன்றது உங்களுக்கு உடனடியாகவே சீட் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கிடைக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நாட் அலாட்டட் வந்துச்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ண வேணாம், உங்களுக்காக டைமிங் நிறையவே இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள், சாய்ஸஸை வந்துட்டு ஆப்ட் ஃபார் அப்போர்டு சாய்ஸஸ் கொடுங்க, இல்லைனாலும் அனதர் ரவுண்டுக்கு மூவ் ஆகுங்க. ஃபைனலாக டிக்ளைன் அண்ட் குவிட்டை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை யார் யார் சூஸ் பண்ணணுன்றதையும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் டிஎன்இஏ நம்பி தான் அட்மிஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்றது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்கவே வேணாம். பட் ஜஸ்ட் உங்களுக்கு நாட் அலாட்டட்ன்றது இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்க, நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நாட் அலாட்டட் யார் யாருக்கெல்லாம் வந்துருந்துச்சோ இந்த வீடியோ ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லாமல் டிஎன்இஏ கவுன்சிலிங் யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். இதில் நீங்கள் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன கட் ஆஃப்க்கு என்ன காலேஜ் அலாட் ஆகிருக்கு, ரவுண்ட் 1ல் யாரெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்றதும் எனக்கு கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க. யார் யார் அக்செப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, அக்செப்ட் அண்ட் கன்ஃபார்ம் கொடுத்துருக்கீங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஎன்இஏ தவிர்த்து மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸும் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ நிறைய காலேஜஸில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் கவுன்சிலிங் வந்துட்டு ரொம்ப டஃப்பாக இருக்குது, காலேஜஸ் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது, என்னோடய கட் ஆஃப்க்கு கிடைக்காது, இல்லை ஸ்பெசிஃபிக்காக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் கிடைக்காது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கோர்ஸ் கிடைக்காது, இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது.
இருந்தாலும் இது எல்லாமே நான் எதிர்பார்க்குற மாதிரி வேணும், ஒரு பெஸ்ட்டாக வந்து எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ அந்த அட்மிஷன் கைட்லைன்ஸ் வந்து என்ன ஏதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், எனக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டு அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவும் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.